ஓம் சாந்தி. 27/5/26 பாபா இன்னைக்கு முரளியில் அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கார். இத்தனை காலங்களாக நம்ம பகவான்கிட்ட என்ன வேண்டணும்? ஹே பகவான், நல்ல ஆரோக்கியம் கொடுங்க, நீண்ட நாள் நான் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும், நீண்ட ஆயுள் கொடுங்க அப்படின்னு இவ்வளோ காலங்கள் நம்ம இறைவனை நோக்கி வேண்டணும், பிரார்த்தனை செய்தோம். பாபா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தார்னு சொல்வதற்கு என்னங்க, பாபா நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறார். நல்ல ஆரோக்கியம் கொடுங்க, முழுமையான ஆரோக்கியம் கொடுங்கன்னு கேட்டோம், நல்ல புத்தி கொடுங்கன்னு கேட்டோம், நல்ல சக்தி கொடுங்கன்னு கேட்டோம். எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்குரியவராக நான் இருக்கணும், அந்த ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டோம். எல்லா வரங்களையும் கொடுப்பதற்காகவே பகவான் இப்புவியில் நமக்காகவே அவதரித்திருக்கார். இன்னைக்கு பாபா காலன் மேலே எப்படி வெற்றி கொள்வது, மரண பயத்தை எப்படி வெல்வது. ஏன்னா மரண பயத்தை வெல்வதற்கு நமக்குள்ளார நிறைய புரிதல் இருக்கணும். அப்போதான் நம்ம ஈஸியாக எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸின்னு எடுத்து நம்ம அதை வெற்றி கொள்ள முடியும். பாபா இன்னைக்கு அதை பற்றி தான் சொல்கிறாங்க. மீட்டே பச்சே காலோங்கா கால் பாபா ஆயா ஹே. இனிமையான குழந்தைகளே, காலனுக்கெல்லாம் மிக பெரிய காலன் பகவான் பாபா வந்திருக்கிறார். துமி கால் பர் ஜீத் பிராப்த கரானே. உங்களை காலன் மீது வெற்றியை பிராப்தமாக கொடுப்பதற்காக, நீங்க வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட அவர் வந்திருக்கார். காலன் மேல என் குழந்தைகள் ஜெயிக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை, அதற்கான கல்வியை பாபா கொடுப்பதற்காக வந்திருக்கார். மன் மனாபவுக்கே மந்திர செய்கி தும் கால் பர் ஜீத்து பாயங்கே. மன் மனாபவ, மனதை என்னிடம் செலுத்து. இந்த ஒரு மகா மந்திரத்தின் மூலமாக நீங்கள் காலன் மீது வெற்றியை பெறுவீர்கள்னு பாபா சொல்றாங்க. क्वेश्चन, रूहानी बाप तुम रूहानी यात्रियों को कौन सी एक विशेष शिक्षा देते? ஆன்மீக தந்தை பாபா ஆன்மீக பயணிகளுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான கல்வி தரார்? हे रूहानी यात्री तुम देह अभिमान छोड़ देही अभिमानी बनो. ஆன்மீக பயணிகளே, தேக உணர்வை விடுத்து ஆத்ம உணர்வில் இருங்கள். रावण ने आधा कल्प से तुम्हें देह अभिमानी बनाया, अब आत्मा अभिमानी बनो. பாபா சொல்றார், உங்க மேல குறை இல்லை, குற்றம் இல்லை. ராவணன் அரை கல்பமாக உங்களை தேக அபிமானத்து கொண்டு வந்து விட்டது. இப்போ நீங்க ஆத்ம உணர்வை உடையவராக இருங்க. ஏ रूहानी ज्ञान सुप्रीम रूही तुम्हें देता है और कोई दे नहीं सकता. இந்த ஆன்மீக ஞான கல்வியை சுப்ரீம் பாபா தான் உங்களுக்கு தருகிறார், வேறு யாரும் தர முடியாது. கீத். ஓம் நமோ சிவாயா. ஆத்மாவாகிய நான், சிவ பரமாத்மா பகவான் என்னுடைய அப்பாவாகிய உங்களை நினைக்கின்றேன். அதான் ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. बच्चों ने अपने बाप की महिमा सुनी. பாபா சொல்றாரு, நீங்க அப்பாவுடைய மகிமையை இப்போ கேட்டீங்க. गाया जाता ऊंचे ते ऊंचे भगवान वह सब बच्चों का बाप. பகவான் உயர்ந்தவர் என்ற காரணத்தினால் அவருக்கு அவ்வளோ பேரும் மகிமை பாடுறாங்க. அவர் நாம் அனைவருக்கும் அப்பா வைட்டார். பாக்கி ஜோபிஹே ஆப்பஸ் में सब ब्रदर्स. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சகோதரர்கள். சப்கா பாப் ஏக்கி ஹே. ஏன்னா எல்லாருக்கும் தந்தை அப்பா ஒருத்தர் தான். வகை சிவ் பாபா, அவர்தான் சிவ் பாபா. பாப்னே சம்ஜாயா ஹே. ஹே பச்சோ, பக்தி மார்க்கமே துமே தோ பாப் ஹே. பாபா புரிதல் கொடுக்கிறார். ஹே குழந்தைகளே, உங்களுக்கு பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு 2 அப்பா. லௌகிக் பாப், பரலௌகிக் பாப். ஒன்று சரீரத்துக்கு அப்பா, இன்னொருத்தர் ஆத்மாவுக்கு அப்பா. रचयिता से रचना को वर्षा मिलता है.
பாபா சொல்றார், படைப்பாளர் யாரோ அவரிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆஸ்தி, சொத்து என்பது கிடைக்கின்றது. உஸ் रूहानी बाप को ही ज्ञान का सागर पतित पावन லிபரேட்டர் கைடு கஹா ஜாத்தா ஹே. அந்த ஆன்மீக தந்தை யாருக்கிட்டே இந்த ஆஸ்தி கிடைக்குதோ அவரை தான் ஞானக்கடல் என்றும் பதீத்த பாவனன் என்றும் லிபரேட்டர் விடுவிக்கக்கூடியவரே வழிகாட்டிய என்றும் அவருக்கு புகழ் உண்டு. இன்னும் நிறைய புகழ் இருக்கு. துக்கங்களை அகற்றி சுகம் அளிப்பவரே. இதெல்லாம் பாரதவாசிகள் தான் புரிந்து இதெல்லாம் பாடுகிறார்கள். ये दुखधाम भारत ही सुखधाम था. बाबा बैठ बच्चों को समझाते हैं, பாரதவாசி तुम विश्व के मालिक थे. பாரதத்துல தான் இதெல்லாம் நடந்தது. பாரதம் தான் சொர்க்கமா இருந்தது. பாரதத்துல தான் நீங்க ஆட்சி செஞ்சீங்க. ஆகவேதான் பாரதவாசி குழந்தைகளுக்கு பாபா புரிதல் கொடுக்கிறார். ஹே பாரதவாசி குழந்தைகளே, நீங்கள் உலகத்தின் எஜமானனாக உலகத்தை ஆண்டு வந்தீர்கள். जबकि तुम्हारा आदि सनातन देवी देवता धर्म था, वो देवी देवता धर्म श्रेष्ठ करम श्रेष्ठ थे, ये धर्म भ्रष्ट करम भ्रष्ट बन गए. பாபா சொல்றார், தேவி தேவதா தர்மம் மிக உயர்ந்ததாக இருந்தது. எப்படி தர்மமோ அதற்குட்பட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆனா இப்போ நம்மளுடைய தர்மம் எவ்வளோ உயர்ந்ததோ அந்த தர்மத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய செயல்கள் இல்லை. अपने को पावन देवता कहला नहीं सकते. ஆகையினால தன்னை தேவதை என்று நாம் சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்துட்டோங்கிறார். बाबा कहते हैं, मैं कल्प की संगम युग पर आता हूँ, इस समय है कि पति दुनिया. குழந்தைங்களே, நான் உங்களை சந்திப்பதற்காக 5000 வருஷம் பாபா சொல்றார், கல்பத்துல ஒரு முறை வருகிறேன். இந்த சமயம் இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, அந்த நேரம் தான் என்னுடைய வருகை இருக்குது. ஜப் சக்கர பூரா ஹோத்தா தபி பாப்பாக்கர் லே ஜாத்தே ஹே. எப்போ அந்த சக்கரம் முடிவு பெறுகிறதோ அப்பொழுது பகவான் வந்து நம்மை அழைத்து செல்கின்றார். இன்கோ கஹா ஜாத்தா ரூஹானி ஞான். இதுக்கு பேர் தான் சொல்லப்படுது ஆன்மீக ஞானம் என்று. சுப்ரீம் ரூஹானி ஞான் தேத்தே. ஆன்மீக தந்தை ஆன்மீக ஞானம் தருகிறார். இதன் மூலமாக தான் ஆத்மா பரிசுத்த நிலை அடையுது, பரிபக்குவ நிலை அடையுது, பாபாவுக்கு சமான நிலையை அடைய முடிகின்றது. அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆன்மீக யாத்ரா செய்ய வேண்டும், கற்றுத்தரவும் வேண்டும். स्वयं को सदो प्रधान बनाने के लिए एक बाप को याद करना. தன்னை பரிசுத்த ஆத்மா ஆக்குவதற்காக ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகி முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், மரணத்தின் மீது வெற்றி அடைவதற்காக பாபாவின் கல்வியின் மீது கவனம் செலுத்த வேண்டும். தன்னை ஒரு அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து ஆத்ம ஞானத்தை அனைவருக்கும் தர வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்கறாங்க. बाप दादा के कर्तव्य को अपना निशाना बनाने वाले மாஸ்டர் மரியாதா புருஷோத்தம் பவ. பாப் தாதாவின் காரியங்களை தன்னுடைய லட்சியமாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் மரியாதைக்குரியவராக ஆகுங்கள். கஹா ஜாத்தா அப்படி கோட்டு தோ நஷா சடே. ஒரு பழமொழி இருக்கு, தன்னுடைய அதிர்ஷ்டத்தை அதாவது வருமானத்தை நினைத்து நமக்கு மிக மகிழ்ச்சி ஏற்படுது. दूसरे की कमाई में कभी भी आंख नहीं जानी चाहिए. அடுத்தவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, எங்க போறாங்க வராங்க, இதுல நம்மளுடைய பார்வை போகக்கூடாது. दूसरे के नशे को निशाना बनाने के बजाय बाप दादा के गुण कर्तव्य को निशाना बनाओ. அடுத்தவங்களுடைய லட்சியத்தை தன் லட்சியமாக ஆக்குவதற்கு பதிலாக பாப் தாதாவின் குணங்கள் மற்றும் பாப் தாதாவினுடைய செயல்களை உங்கள் லட்சியமாக கொண்டு வாங்க. பாப் தாதா கே சாத் அதர்ம வினாஷ் சத் தர்म की स्थापना के कर्तव्य मददगार बनो.
பாப் தாதாவுடன் சேர்ந்து அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை உருவாக்குவதில் உதவியாளர் ஆகுங்கள். अधर्म विनाश करने वाले धर्म का कार्य दैवी मर्यादा को तोड़ने का कार्य कर नहीं सकते. அதர்மத்தை அழிக்கக்கூடிய நீங்கள், தர்மத்தை படைக்கக்கூடிய நீங்கள் தெய்வீக மரியாதையை துண்டிக்கும் போல காரியத்தை செய்ய முடியாது. வே மாஸ்டர் மரியாதா புருஷோத்தமன் ஹோத்தே. அப்படி இருக்கிறவங்க தான் மாஸ்டர் மரியாதை புருஷோத்தமன் ஆகிறார், மரியாதைக்கு உகந்தவராக ஆகிறார்கள். ஸ்லோகன். नॉलेजफुल वन व्यर्थ प्रश्नों को स्वाहा कर दो तो समय बच जाएगा. ஞானம் நிறைந்தவராகி வீணான கேள்விகளை முடித்து விடுங்கள், அப்பொழுது நேரம் மிச்சமாகும். பாபா இன்னைக்கு அவ்யக்த சந்தேஷ் கொடுக்குறாங்க. ஆடாத அசையாத ஏக்கர ஸ்திதியை எப்பொழுதும் அனுபவம் செய்ய வேண்டும். कोई भी संकल्प आए तो ऊपर देखकर स्वयं निर्संकल्प होकर चलते जाओ. எந்த ஒரு எண்ணங்கள் வரும்போதும் பாபா அப்படின்னு மேலே, நம்மளுடைய இஷாரா மேலே பாபா இருக்கார் அப்படின்ட்டு என்ன பண்ணணும்? நிர்சங்கல்பதாரி ஆயிடுங்க. विचार देना, इशारा देना दूसरी बात है, हलचल में आना ये दूसरी बात है. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது, ஒரு சமிக்ஞை கொடுக்கறது வேற விஷயம். ஆனால் நீங்கள் குழப்பத்தில் வர்றது அது சரியில்லை, அது வேற. तो सदा एक रस संकल्प दिया और நிர்சங்கல்ப் பனே. எப்போதுமே ஏக்கரஸாக இருக்கணும். அதாவது நம்ம சங்கல்பா செஞ்சிட்டோமா அவ்வளோதான், நிர்சங்கல்பதாரி ஆயிடணும். அதை பற்றி திரும்பி திரும்பி நினைக்கக்கூடாது, கவலையும் படக்கூடாது. சதா தியான் ரகே கி முஜே கர்மேந்திரிய ஜித் பண்ணா. இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். நான் கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி பெற வேண்டும். कोई एक कर्मेंद्रिय की आकर्षण भी एक माप का बनने नहीं देगी. பாபா சொல்றார், ஏதாவது ஒரு கர்மேந்திரியத்தின் கவர்ச்சி கூட பாப் சமான் உங்களை ஆக்க விடாது. ஏக்கர ஸ்திதிமே ஸ்தித் ஹோனே நஹி தேகி. ஏக்கர ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியாது. ஆகவே பாபா என்ன சொல்கிறாங்க? நம்ம குழப்பத்தில் வரக்கூடாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிறரை ஆடாமல் அசையாமல் நம்ம ஸ்திதி மூலமாக சேவா பண்ண முடியும். அச்சா, ஓம் சாந்தி. ஒரே ஒரு பாபாவை ஏக்கர ஸ்திதியிலிருந்து நினைவு செய்வோம்.